ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த பண மூட்டையை தொட்ட உனக்கு நீ போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உனக்கான பண வரவை நான் உண்டாக்கிறேன். இனிமே வாழ்க்கையில் நீ வலி வேதனைன்னு ஒருபோதும் புலம்ப வேண்டாம். ஏன்னா வழிகள் தான் உன்னை வலிமை உள்ள ஆளாக மாற்றும். தோல்விதான் உனக்கு வெற்றிக்கான பாதையை காட்டும். தோல்வியை கண்டு துவண்டு போய் அழுகிறத முதல்ல நிறுத்து. அழுகிறதால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. தோல்வியவே உனக்கான ஏணியாக மாற்றி அதன் மீது ஏறி நீ வெற்றிக்கான இடத்தை தொட்டலாமே செல்லவே. நீ எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறியோ, எவ்வளோ பெரிய ஆளாக உயரணும்னு நினைக்கிறியோ, அதில் உறுதியாக இரு. அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். நீ கேட்டதை எல்லாம் இந்த சாயப்பாவே உனக்கு நடத்தி கொடுப்பேன்றத நீ உறுதியாக நம்பணும். உன்னுடைய பக்தியும் பிரார்த்தனையும் விடாமுயற்சியும் நிச்சயமாக உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என் செல்லவே. இந்த மொத்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. துன்பங்கள் தான் மனிதனை தூய்மைப்படுத்தி நல்ல நிலைமைக்கு உயர்த்தும். உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான சிறப்பானதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் துன்பத்தை கண்டு துவண்டு போக வேண்டாம். வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த நிலைமைக்கு உயர தயாராகு. உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போயிடுவோமோன்ற பயப்படமே உனக்கு தேவையே இல்லை. முயற்சி செஞ்சவங்க தோற்று போகலாம், ஆனால் விடாமுயற்சி கொண்டு வாழும் உன்னை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன் என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் முயற்சிக்கலாம் பயிற்சிக்கலாம் சேர்த்து தான் இந்த சாயப்பா இப்போது உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். உன் திறமையின் மூலமாக நீ மிகப்பெரிய இடத்துக்கு உயரப்போகிறாய். உன் நல்ல ஒழுக்கத்துக்கும் நல்ல எண்ணத்துக்கும் சேர்த்து ஒரு சிறந்த மனிதனாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். ஒழுக்கத்தை விட உன் உயிரை விட உன்னுடைய நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் எந்த விதத்திலும் உனக்கு எந்த விதத்திலும் குறையாக இருக்காது. எல்லா சூழ்நிலையிலையும் நீ தான் தைரியமாக இருக்கணும். ஒழுக்கத்தோடும் உண்மையான நல்ல மனசோடும் உயர்ந்த குணத்தோடும் வாழும் உன்னை இந்த சாயப்பா கண்காணிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன்றதை நீ ஒருபோதும் மறந்துடாதே. ஒழுக்கம் உண்டு வாழும் வாழ்க்கையில் ஒருபோதும் தாழ்ச்சி தோல்விங்கிறது இருக்காது. நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன். நீ தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. வெற்றி உனக்கு மிக அருகில் இருக்குதுன்னு தெரியாமல் முயற்சியை பாதியிலேயே கைவிட்டு தோற்று போயிடாத. பல பேர் தோற்று போனவங்கெல்லாம் இப்படி தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முயற்சி செஞ்சு வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும்போது சோர்ந்து போய் கைவிட்டுறாங்க. நீ இப்போ வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கிறாய். இதுவரை பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக இப்போது நானே உனக்கான வெற்றியை கொடுக்க வந்திருக்கேன். உன் கர்ம வினைகளையெல்லாம் அழிச்சு உனக்கான பொற்கால வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். உன் கனவு எதுவோ, உனக்கு என்ன தேவையோ அதை அடைவதற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். உழைப்பு ஒன்றுதான் நீ ஜெயிக்கிறதுக்கான சரியான பாதையாக இருக்கும். சும்மாவே தூங்கிட்டு இருந்தா யாரும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியாது. தான் தூங்கினாலும் தன்னுடைய வேலை, தன்னுடைய திறமை, தான் சம்பாதிச்ச பணம் இன்னும் இன்னும் உயர்வடையணுன்ற சிந்தனையோட அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடு என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் நீ தூங்கினாலும் உன்னுடைய உழைப்பு ஏதாவது ஒரு வகையில் பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற விதமாக செயல்படு. எல்லா செயல்களையும் ஆர்வத்தோடு நீ முயற்சி செய்யும் போது அதற்கான பலனை கோடி மடங்கு அதிகமாக நான் உனக்கு கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருப்பேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உன் காரியங்களை எல்லாம் நீ சரியாக செஞ்சிடு. இடைவிடாத ஆர்வத்தோடு வாழ்க்கை வாழ்பவர்கள் யாரும் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நானும் உன் கூடவே வந்து உனக்கு சாதகமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். உனக்கு விட்டுட்டு கை நழுவி போன விஷயங்களை நினச்சி வருத்தப்படாதே. உனக்காக இன்னும் இன்னும் பல நல்ல வாய்ப்புகளை நான் உருவாக்கி தரப்போகிறேன். நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளை பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் உயரத்தை அடைய தயாராய்க்கோ செல்லமே. உனக்கு தேவையான அத்தனை சாதகமான சூழ்நிலைகளையும் இந்த சாயப்பா உருவாக்கி கொடுத்துட்றேன். கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை மீண்டும் நீ செய்ய வேண்டாம். ஒவ்வொரு நாளும்
வாழ்க்கை எப்படி சரியாக வாழ்கிறதுன்னு யோசித்து செயல்படு. உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக என்ன நடந்தாலும் நீ பொறுமை இழக்க வேண்டாம். இப்போது உனக்கு எதிராக நடக்கிற அனைத்தும் தலைகீழாக மாறி உனக்கு நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் மனசில் இருக்க உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கை பயணத்தை நான் வெற்றி பயணமாக மாற்றி கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நடப்பதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்தாலே போதும். கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறி உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். நீ எதுக்காகவும் மனம் தளராதே. ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல இந்த சாயப்பா உன் வேண்டுதல்களையெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் கவலைகளையெல்லாம் மறந்து நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போகட்டும் விடுன்னு தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இரு. எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும், எத்தனை கைகள் உன்னை காட்டி குற்றம் சுமத்தினாலும், எத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து வஞ்சித்து உன்னை புறம் தள்ளினாலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே நான் உனக்கு தேவையான பண வரவை உண்டு பண்ணுவேன். உன் துன்பங்களையெல்லாம் முடிச்சு உனக்கு ராஜ வாழ்க்கையை கொடுத்து நீ குபேரனாக வாழும்படி கூட செய்வேன் என் செல்லமே. என் ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். இப்போது என் மேலே நம்பிக்கையோடு வாழும் உனக்காகவே எல்லா விஷயங்களிலும் துணையாக இருந்து பாதுகாப்பு போகிறேன். உன்னை விட்டுட்டு விலகி போகும் விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படாத. இனிமேதான் நீ நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுத்து நீ சந்தோஷப்படும்படியும் மகிழ்ச்சி கொள்ளும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன் வீட்டில் இன்பமும் மகிழ்ச்சியும் வந்து சேரும். உன் மனசில் இருக்கிற பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க தயாராகு. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்க போகுது. உன் மனசுக்குள்ளேயே நான் குடியிருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ செய்ய வேண்டிய காரியங்களில் எல்லாம் நானும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ யாராவது ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கும்போது அவங்க சொல்கிற விஷயங்களையும் கேட்டு நடக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா நீ அன்பு கொண்ட மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கும்போது அவங்களும் உன் மேலே அன்பு வைக்கும்போது உரிமையோட சில விஷயங்கள் நீ செய்கிறத தப்புன்னு சொல்லலாம். அவங்க சொல்கிற தப்பையும் தவறையும் நீ ஏன் குறைய எடுத்துக்கணும்? அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டு சரி செய்ய தயாராகு. என் அன்பு பிள்ளையான்னு நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை தானே. கண்டிப்பாக உன் கவலைகளையெல்லாம் காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சமாக இந்த சாயப்பா நான் இருப்பேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையெல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தை நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அதுவும் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் அங்கிருந்து கண்டிப்பாக உன்னால் மேலே வர முடியும். உன் மனசில் தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு யோசித்து பயப்பட வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் நல்ல விஷயங்களை மட்டுமே நடத்தி கொடுப்பேன்ற நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ செய்யும் முயற்சிகளில் எல்லாம் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கை மாற போகிறதில்ல. என் மேலே நம்பிக்கை வச்சின்னா அனைத்தையும் உனக்கு நல்ல விதத்தில் நான் மாற்றி கொடுப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பதட்டப்படாதே. உன் நினைவிலும் உன் மனசிலும் கலந்திருக்கும் இந்த சாயப்பா எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்தி கொடுத்து சுபிக்ஷமான சந்தோஷமான செல்வ வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. யாராவது உனக்கு எதிராக கெடுதல் செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் மறுபடியும் அவங்கள உன் கூட வச்சுக்கணும்னு நினைக்காத. ஏன்னா அவங்க செஞ்ச தவறை மன்னிக்கலாம், அது நல்லது. ஆனால் மன்னிச்சு அவங்கள கூட உன் கூட வச்சுக்கிட்டினா மறுபடியும் அவங்க பெருசாக உன்னை ஏமாற்றவோ துரோகம் செய்யவோ தான் முயற்சி செய்வாங்க. அதனால ஒருத்தர் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்கள விட்டு விலகி நிற்க பழகு. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழணுங்கிறதுக்காகவே இதை சொல்கிறேன். யாராவது எனக்காக வந்து சீரடியில் கோடி கோடியாக பணத்தை அள்ளி கொட்டினாலும் அவ்வளவு சுலபமாக என்கிட்ட இருந்து அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிட முடியாது. எந்த ஒரு மனிதன்
நிஜமாவே நல்லவங்களா இருக்காங்களோ, ஒரு சிறு துளி கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு கொண்டவங்களா இருக்காங்களோ, அவங்க கூட தான் நான் இருப்பேன். அப்படிதான் நீ நல்ல பிள்ளையாக இருக்கிறதால உன்னை தேடி வந்திருக்கேன். உன் தரத்தையும் உன் தகுதியையும் உன் திறமையையும் உயர்த்த முயற்சி செய். அடுத்தவங்களை தப்பா பேசி தாழ்த்தி நீ ஒருபோதும் உயர நினைக்காதே என் செல்லமே. கூட இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்க பழகு. யாரையுமே சாதாரணமா அலட்சியமா ஏளனமா இலக்காரமா பார்க்க வேண்டாம். எல்லா மனிதர்களையும் மனிதர்களாக மதிச்சு நீ மனிதாபிமானத்தோட நடந்து கொள்ளும் போது இந்த சாயப்பாவின் அருளும் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். யாராவது உன்னை அவமரியாதை செஞ்சாங்கன்னா, உன்னை அவமானப்படுத்தும் விதமாக பேசினாங்கன்னா அவங்களுக்கு உடனே பதில் சொல்ல வேண்டாம். அவங்க உன்னை கோபப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதுக்கு காரணமே நீ யோசிக்காம பட்டுன்னு பதில் சொல்லணும், அவங்கக்கிட்ட சண்டை போடணும், அதை வச்சு இந்த உலகத்துக்கிட்ட உன்னை கெட்டவனா காட்டணுங்கிறது தான். அதனால் அவங்க நினைக்கிறத நீ நடக்க விடாத. யாராவது உன்னை அவமரியாதை செய்யும்போது அமைதியவே அவங்களுக்கு பதிலாக கொடுத்தினா அதுவே அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் என் செல்லமே. உன்னை நீ நேசிச்சாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி வந்து சேர்ந்துடும். அடுத்தவங்க உன்னை நேசிக்கிறாங்க நேசிக்கலை, அடுத்தவங்களுக்கு உன்னை பிடிக்கலை, அதையெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். உன்னை நீ நேசிச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. உன் மனசுக்கு தைரியத்தையும் உன் வாழ்க்கைக்கு ஒளியையும் வெற்றியையும் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறந்துட வேணாம். உன்னை தவறாக நடத்துகிறவர்களிடம், உன்னை மரியாதை குறைவாக பேசியவர்களிடம் நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அதுதான் நான் உனக்கு கொடுத்த சோதனை. அதாவது சில பேர் உன்னை தப்பாக பேசணும், உன்னை இழிவாக பேசணும், ஏளனமாக பேசணுங்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் சோதனைகள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீ எப்படி அதை கையாளுகிறாய், எப்படி அமைதியாக இருக்க, பொறுத்து போறியா, பொறுமையாக இருக்கியான்றது தான் நான் உனக்கான சோதனையாக கொடுத்துருக்கேன். இந்த சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். மனசில் காயப்பட்டு கஷ்டப்பட்டு வாழும் உன்னை நான் ஒருபோதும் பலவீனமாக தோற்று போக விட்டுட மாட்டேன். யார் உன்னை பற்றி என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தருவேனேன் தங்கமே. நீ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போய் அதுவே உனக்கு கெட்டதாக மாறினாலும், அடுத்தவங்க நீ செஞ்ச நல்லதையே தப்பாக பேசி உன் மேலே பழி போட்டாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ செஞ்சது நல்லதுன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். மனிதர்கள் வேணும்னா உண்மையை மறைக்கலாம், ஆனால் உண்மையை யாராலும் அழிக்க முடியாது. அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு நியாயம் கிடைக்க செய்வேன். நீ செய்த நல்ல விஷயம் ஒரு நாளும் உனக்கு பலன் கொடுக்காம போகாது. உன்னை அழிக்க நினைச்சவங்க முன்பாக, உன்னை தோக்கடிக்க நினைச்சவங்க முன்பாக, உன்னை தப்பாக பேசினவங்க முன்பாக இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி காட்டுறேன். உன்னை வெறுப்பவர்களையும் மதித்து நடக்க கற்றுக்கோ. உன் மதிப்பை உணர்ந்து உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழும்போது இந்த சாயப்பா உனக்கான நல்ல பலனையும் பரிசையும் நிச்சயம் கொடுப்பேன்.